ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் என்ற இந்த காணொலி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வணக்கம். 19/5/2026 மே மாதத்திலே செவ்வாய்க்கிழமையான இன்று ஸ்ரீ பராபவ வருடத்திலே வைகாசி மாதத்தின் 5ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே வசந்த ருது என்கிற இளவேநீர் காலத்திலே ரிஷப மாதத்திலே சுக்லபக்ஷம் என்கிற வளர்பிறையிலே திருத்தியை என்கிற 3வது திதி மாலை 6:55 வரை இருக்கும். பின்பு சதுர்த்தி திதி வந்துவிடும். மிருகசிரீஷம் என்கிற நட்சத்திரம் மாலை 12:45 வரை, பின்பு திருவாதிரை நட்சத்திரம் வந்துவிடும். இன்றைய நாளிலே காலை நல்ல நேரம் 7:30 8:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும், ராகு காலம் 3 4:30 மணி வரைக்கும், குளிகை நேரம் 12 1:30 மணி வரைக்கும், யமகண்டம் 9 10:30 மணி வரைக்கும். வடக்கு பக்கம் செல்பவர்கள் பாலருந்தி செல்வது நல்லது. ரிஷப லக்னத்திலே 4 நாழிகை 8 வினாழிகள் சூரியன் இருக்கப் போகிறார். 5:53 சூரியன் உதய நேரம். அனுஷம் மற்றும் கேட்டை நட்சத்திரமான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும். சூரியன் புதன் ரிஷபராசியில் இருப்பார்கள். இந்த புதன் பரிவர்த்தனை யோகம் பெற்றவர். சுக்கிரன் மிதுனம் குரு என்று இருக்கிறார்கள். இந்த சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பெற்றவர். கேது சிம்ம ராசியிலே, ராகு கும்பராசியிலே, சனி பகவான் மீன ராசியிலே, செவ்வாய் ஆட்சியிலே மேஷராசியிலே இருக்க, சந்திர பகவான் என்று மிருகசிரீஷம் என்கிற நட்சத்திரத்தினாலே மிதுன ராசிக்குள்ள பயணம் செய்கிறார். ஒரு ராசிக்கும் பலனை பார்க்க போகிறோம். திருதியை என்கிற இந்த திதியும் கரஜை என்கிற கரணமும் இன்றைக்கு நாம யோகங்களாக அமைகிறது. வணக்கம் மேஷம் ராசி அன்பர்களே. எந்த காரியம் செஞ்சாலும் உருப்படியாக செய்யணுங்கிற எண்ணம் நிறைய இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடத்துக்குள்ளே போகிறதுனால பலவிதமான ஆடை ஆபரணங்களை பற்றின எண்ணங்கள், நிறைய சூஸியாக நிறைய விஷயங்கள், இன்பமயமான எதிர்காலத்தை நோக்கிய பயணங்கள், இதெல்லாம் இன்றைக்கி இருக்கும். சோழவந்தான் இருக்கிற ஜனகமாரியம்மன் சிம்ம வாகன பவனி இன்னைக்கு அந்த விழாவை நீங்கள் சிறப்பிக்க சென்று பார்த்து வர உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு, பணிகளிலே முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் கிடைக்கும். இன்றைய நாளில் அதிர்ஷ்ட எண் 9 வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். புதன் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். மிருகசீஷ நட்சத்திரத்திலே 2ஆம் இடத்திலே சந்திர பகவான், குரு மற்றும் சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமாக அமர்ந்திருக்கிறார். இந்த நாளிலே உங்களுக்கு சந்திர பகவானின் பார்வையானது உங்கள் ராசியின் அஷ்டமத்தில் விழுகிறது. சுபமான பல செய்திகளை சூரியனும் சனி பகவானும் குருவும் சனி பகவானும் பார்ப்பதனாலே கிடைக்கிறது. இன்றைக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சிவகாசி விஸ்வநாத பெருமானை மனதில் நினைத்து கொண்டு பல காரியங்கள் நன்மையாக செய்யலாம். புதிய வேலைகளும் பணிகளும் நன்மையாக முடியும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. ஆக்கப்பூர்வமான செய்திகள் செயல்கள் இன்றைக்கி நிறைய செய்யலாம். உங்களால் 2ஆம் இடத்துக்காரான சந்திர பகவானின் அனுகிரகம் நிறைய பெறப்படுகிறது. ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் உண்டு. குழப்பங்கள் தீரும், லாபங்கள் பெருகும். இந்த நாளில் வேலைகளும் புதுசாக எதாவது பண்ணணும்னு ஆரம்பிக்கிற காரியங்களும் நல்லபடியாக முடிவதற்கு காரைக்குடி கொப்புடை அம்மனை வழிபடுவது நல்லது. 3 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கக்கூடிய நல்ல நாள் இன்று. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. எதையுமே வெற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் நிறைய கொள்ளும். உங்கள் ராசிக்குரியவர் 12ஆம் இடமான மிதுன ராசியிலே சுக்கிரனுடன் சேர்ந்த குருவுடன் சேர்ந்து அமர்ந்து கொள்கிறார். இப்போது உங்களுக்கு நிறைய அட்வைசஸ் நிறைய கிடைக்கும்.
இதனால் எதையும் புதிதான கோலத்திலே பார்க்கக்கூடிய எண்ணம் நிறைய வரும். இரட்டை மனது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றிகளாக மாறும். காரைக்குடி கொப்புடி அம்மனை மனதில் நினைத்து கொள்வதும் இன்றைக்கு உங்களுக்கு கூடுதல் சிறப்பு. வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மம் ராசி நண்பர்களே. லாபஸ்தானத்திலே சந்திர பகவான் உட்கார்றார். 12க்குரியவரானவராலும் லாபத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு பலவிதமான புதிய உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொடுப்பதனாலே நல்ல பலன்கள் நிறைய இருக்கும். கவலையப்படாதீங்க. நீ நல்ல காரியங்கள்லாம் நிறைய செய்யுங்க. புதிய வேலை, புதிய பணிமாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி செய்யுங்க, நல்லது நடக்கும். இன்றைக்கி சோழவந்தான் என்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஜனக மாரியம்மனை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். இல்லைனா முடிந்தால் சென்று பார்த்து வாருங்கள். அவருடைய அந்த சிம்ம வாகன பவனி ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதை பார்த்து மனதில் உற்சாகத்துடன் வேலைகளை செய்யுங்கள். வெற்றி நிச்சயம். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. நன்மைகளை கொடுக்கக்கூடியதான லாபத்துக்குரிய சந்திர பகவான் தொழில் ஸ்தானத்திலே குருவுடனும் சுக்கிரனுடன் சேர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார். அதனாலே பலவிதமான விஷயங்களிலே நன்மைகள் பெருகக்கூடிய நல்ல நாள் இன்று. இன்றைய நாளிலே நீங்கள் எந்த விதமான முடிவுகள் எடுத்தாலும் அது உங்களுக்கு சாதகமாகத்தான் முடியும். கவலையே படாதீங்க. நல்ல நாளில் நிறைய காரியங்கள் நல்லதாக செய்யலாம். அதுலேயும் முக்கியமாக இன்றைக்கு சிவகாசியில் இருக்கக்கூடிய விஸ்வநாத பெருமானை நினைத்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் திறம்பட முடிக்கக்கூடிய விஷயமாக மாறும். 3-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. நல்ல செய்தியை கேட்கக்கூடிய நல்ல நாள் இன்று. பலவிதமான குழப்பங்களுக்கு தீர்வை இன்றைக்கு நீங்கள் கொண்டு வந்து விடுவீர்கள். வெற்றிகளை அழகாக பிரித்து பார்த்து புரிந்து கொண்டு செய்யக்கூடிய செயல்கள் நிறைய இருக்கும். இன்றைய நாளிலே உங்களுக்கான திறமைகள் வெளிப்படும். பலவிதமான நன்மைகளை ஒருங்கே பார்க்கக்கூடிய நல்ல நாள் இன்று. குருவின் அருளாலே செய்கிற காரியங்கள் சுத்தமாக செய்யறதுக்கு வீரபாண்டி கௌமாரி அம்மனை வணங்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த நாளில் 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. அஷ்டமத்தில் இன்றைக்கு சந்திர பகவான் இருப்பதனாலே அனுஷம் மற்றும் கேட்ட நட்சத்திரக்காரர் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிடுங்க. நிறைய போட்டி இருக்கும். வியாபாரத்தில் விட்டு கொடுக்காமல் உங்களோட சண்டை போடுறவங்க, தொழிலிலே உங்களுக்கு தொல்லை கொடுப்பவர்கள், அலுவலகத்திலே எக்ஸ்ட்ரா பேர்டன் கொடுப்பவர்கள், பேர்டனை ஏற்கனவே நிறைய தூக்கிட்டு இருக்கேன் சார்னாலும் இன்னும் கொஞ்சம் ஓவர் பேர்டன் பண்ணுறவர்கள், இப்படி நிறைய இருக்கும். இன்றைக்கி வேலையெல்லாம் விட்டுட்டு புதிய வேலைக்கு போகிறேன், நான் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறேன், அதெல்லாம் வேணாம், கொஞ்சம் இருக்கிறதே போதும்னு வச்சுருங்க. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வமாக சோழவந்தான் இருக்கக்கூடிய ஜனக மாரியம்மனை நினைத்து கொள்ளுங்கள். சிம்ம வாகன பவனியிலே வரக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் மனதில் நிறுத்தி செய்யக்கூடிய காரியங்கள் திருப்தியாக 4-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணுடன் முடிக்கலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. எந்த காரியமாக இருந்தாலும் பொறுமையாக செய்யுங்க. குருவுடன் சேர்ந்த சந்திரன் அஷ்டமத்துக்குரியவர் அப்படிங்கிறதும் நேரடி பார்வை அவங்க மேலே இருக்கிறதுனாலையும் மனதில் எதையும் புரிந்து கொண்டு செய்தால் நல்லது நடக்கும். அதுலேயும் 7ஆம் இடத்துக்குள்ளார அந்த பரிவர்த்தனை யோகம் பெற்ற புதன் வந்துடுவார். நிறைய சுகங்கள் உண்டு. கலத்திரத்தினுடைய ஒற்றுமை உண்டு. யோசித்து செய்யக்கூடிய காரியனால் லாபங்களும் உண்டு. அப்படி இன்றைக்கி லாபத்தையும் கேபிட்டலைஸ் பண்ணக்கூடிய நல்ல நாள் இன்று. இன்றைய நாளினுடைய அதிர்ஷ்ட எண்ணாக நீங்கள் பயன்படுத்த வேண்டியது 7-11. இன்றைக்கு வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே. இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்று நல்ல சொற்களை பேசினால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்கிற திருக்குறள் இன்றைக்கு நீங்கள் மனதிலே ஆழப்பழிந்து கொள்ளுங்கள். 6ஆம் இடம் என்கிற எதிரிஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் 7ஆம் இடத்துக்காரர் அமர்ந்து கொண்டு உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கும்போது வரக்கூடிய லாபங்களை நல்ல சொல் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியும்.
வாடிக்கையாளரை அழகாக உங்கள் பக்கம் திருப்பிக் கொள்ள முடியும் என்கிற நல்ல மனநிலையுடன் இன்றைக்கு நாளை துவங்குங்கள். இன்றைய நாளில் கௌமாரி அம்மனை வணங்க நல்ல பலன்கள் உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே. சத்ருஸ்தானத்துக்குரியவர் யோகஸ்தானத்திலே அமர்கிறார். குருவுடன் சேர்ந்து அமர்வதனால் யோகங்களும் உண்டாகிறது. புத பகவானும் 5ஆம் இடத்திலே அமர்வதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. பரிவர்த்தனை யோகம் பெற்றவர் என்ற காரணத்தினாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். பார்வை பலத்திலே குருவும் சந்திரனும் சேர்ந்து உங்கள் ராசியின் 11ஆவது இடத்தை பார்ப்பதனாலே லாபங்கள் உண்டாகும். ஆனால் கேபிட்டலைஸ் பண்ணுற போது கால்குலேட்டாக பண்ணுங்க. 4, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சோழவந்தான் ஜனக மாரியம்மனின் சிம்ம வாகன பவனியை காணுங்கள். நன்மை உண்டாகும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே. பலவிதமான பாராட்டுக்கள். 5ஆம் இடமான சுகத்துக்குரியவன் சுகத்தான 4ஆம் ஸ்தானத்தில் அமர்கிறார். யோகத்துக்குரியவன் இங்கே அமர்வதனாலே நல்ல மைண்ட் செட் கிடைக்கும். எதையும் தெளிவாக புரிந்து கொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள், தொழிலிலும் நல்ல முன்னேற்றங்கள், மற்றவர்களால் பாராட்டக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் மிருகசிரீஷம் அப்படிங்கிற நட்சத்திரமே உங்களுக்கு இரட்டை மனத்திலிருந்து தீர்வாய் கொடுக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா, எதுக்கும் டபுள் சாய்ஸ், காயினுக்கு 2 பக்கம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும். இதை நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல சினாரியோ நிறைய இருக்குது. 6, 5 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்வதும் இன்றைய நாளிலே அம்மன் வழிபாடும் சிறந்தது. வாழ்க வளத்துடன்.